நொய்டாவில் டிசம்பர் 4 முதல் 9 வரை 95 நாடுகள் பங்கேற்கும் இந்திய சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி கோவை ஜவுளி உற்பத்தி துறையினருக்கு அழைப்பு. எதிர்காலத்திற்கு ஏற்ற ஜவுளி மற்றும் தொழில்நுட்ப சூழலை உருவாக்கும் வகையில் இந்திய ஐடிஎம்இ சொசைட்டி சார்பில் நொய்டாவில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 6 நாட்கள் இந்திய சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நடைபெற உள்ளது. இதில் 95 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் 1800க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இது குறித்த ரோட் ஷோ கோவை விமான நிலைய சாலையில் உள்ள ஃபேர்ஃபீல்ட் பை மேரியாட் ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்திய ஐடிஎம்இ சொசைட்டி தலைவர் கேதன் சங்வி, செயலாளர் சீமா ஸ்ரீவாஸ்தவா மற்றும் பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கோவை ஜவுளி உற்பத்தி துறையினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், இது சொசைட்டி நடத்தும் 12வது கண்காட்சியாகும் என்றும் சுமார் 2,40,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 18 அரங்குகளில் நடைபெறும் மிகப்பெரிய கண்காட்சியாக இது இருக்கும் என்றும் தெரிவித்தனர். மேலும் நார், நூல் மற்றும் துணி வகைகள் முதல் முழுமையான ஆடைகள் வரை அதிநவீன கண்டுபிடிப்புகள் இதில் இடம்பெறும் என்றும் மேக் இன் இந்தியா மற்றும் தற்சார்பு இந்தியா போன்ற முன்முயற்சிகளை இது பிரதிபலிக்கும் என்றும் கூறினார். தொடர் நிகழ்வாக கூட்டத்தில் கலந்து கொண்ட கோவை ஜவுளி உற்பத்தி துறை நிர்வாகிகளுக்கு கண்காட்சிக்கான அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டன. அதாவது அமெரிக்காவுடைய வரி விதிப்பினால நமக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது உண்மைதான். அந்த பாதிப்புனால இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஸ்பீக்கர் கூட பேசினார். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறோங்கிறத பண்ணி இப்போ FTA 2 சைன் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது அமெரிக்கா மார்க்கெட் பண்ணி நம்பி இல்லாமல் ஐரோப்பா, அதில் யுனைடெட் கிங்டம், இந்த 2 மார்க்கெட்டுக்கு இப்போ புதுசாக நமக்கு ஒரு ரோடு கிடச்சிருக்குது. ஸோ இது ஸ்லோவாக இது நமக்கு ஒரு நீண்ட தூர பயணத்தில் இது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். அமெரிக்கன் உடைய டேரிஃப் அது மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. FTA பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்காங்க சார். இப்போ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போடும்போது MSME செக்டருக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு உண்மையிலே அது ரூட்ஃபுல்லாக இருக்குமா சார்? அதாவது MSME செக்டர் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எப்படின்னாங்க, இது ஒரு செயின். இப்போ ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நியூசிலாந்துக்கு. இப்போ இத்தனை நாள்